என்ன வீடியோ போடலாம், என்ன ஒன்றா போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலுமே சத்தியமாக எனக்கு தெரியலடா என்ன வீடியோ போடுறதுன்னு சொல்லிட்டு. நானும் எவ்வளவோ யோசித்து பார்த்தேன். இதுக்காக வந்து நான் ஐஃபோனை இஎம்ஐயில் ஃப்ரெண்டோட கிரெடிட் கார்டெலாம் வாங்கிட்டு அவனுக்கு வேறு இஎம்ஐ கட்டிக்கிட்டு நானும் நினச்சேன் இதெல்லாம் ஐஃபோன்லாம் வாங்கினா நம்மக்கிட்டேயும் வந்து ரிசோர்ஸஸ் அதாவது மைக்கு, கேமரா, ட்ரைபாட் இதெல்லாம் இருந்தால் வீடியோ போட்டுடலாம்னு நினச்சிட்டு. ஆனால் இதெல்லாம் தாண்டி வேறு ஏதோ தேவைப்படுது. அப்புறமா தான் தெரிஞ்சுது இதெல்லாம் தாண்டி நம்ம வீடியோ தினமும் எடுக்கணும், அதை வந்து எடிட் பண்ணணும், போஸ்ட் பண்ணணும், எடிட்டிங் நல்லா கற்றுக்கணும், அதுக்கப்புறம் ஹூக்குனா என்னென்னு தெரிஞ்சுக்கணும், அப்புறமா கால் டு ஆக்ஷனா அப்படின்லாம் என்னென்னா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிச்சிது. சரி ஓகே ஏதாவது ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நடுவில் ஒருத்தவங்க வந்து போயிட்டாங்க. சரி ஓகே நம்மளும் மானிட்டைஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். இதனால் ஒரு ஷார்ட்டு போட்டதுக்கு அப்புறமே ஷார்ட்ஸ் போட்டதுக்கு அப்புறமே நான் என்ன பண்ணேன், உடனே ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி, ஆஃபீஸ் பீப்புளுக்கு எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் மை யூடியூப் சேனல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்னு சொல்லிட்டு அதில் ஒரு கதறல் அதெல்லாம் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா அவங்க கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, என்னப்பா வீடியோ பண்ணுறது இல்லையா, பெரிய யூடியூபர் ஆகலையா அப்படின்னு சொல்லிட்டு. இதனாலே எவங்கிட்டையுமே பேசாமல் ஒரே என்ன சொல்கிறது தலைமறைவாக வாழ்ந்துட்டுருக்கேன். இதெல்லாம் ஒரே அவமானமாக போச்சு குமார் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இது வேறு இல்லாமல் ஆஃபீஸில் வேறு எஸ்கலேஷனு, அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறது மெயிலு விட்டா பிஏபி வரைக்கும் கொண்டு போயிடுவாங்க போல். சரி ஓகே அதுக்கு நடுவில் இந்த கண்டென்ட் க்ரியேஷன் இதெல்லாம் அவசியம்தானா, உண்மையாகவே எனக்கு என்ன சொல்கிறது வீடியோ பண்ணுறது வரலையா அப்படின்னு சொல்லிட்டு மைண்டில் அப்பப்போ எனக்கே சந்தேகம் வருது. அப்படி இருந்தாலுமே கூட நீங்களாக பாவப்பட்டு ஏதாச்சும் வந்து இதுக்கு ஐடியா கொடுத்தா சரி நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன். அதனால தான் இந்த கதறல் வீடியோ. இதை நீங்கள் வந்து என்ன சொல்கிறது கண்டென்ட்டாக எடுத்துக்கிட்டாலும் சரி, காமெடியாக எடுத்துக்கிட்டாலும் சரி, கதறலாக எடுத்துக்கிட்டாலும் சரி, நான் சொல்ல வர்றது ஒன்று தான், யூடியூப்பில் ஆஃப் அண்ட் வீடியோ போடுறது அவ்வளோ ஈஸி இல்லை. இதுதான் நான் கற்றுக்கிட்டது. அப்புறமா நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் காரி துப்புனாலும் சரி, கழுவி ஊற்றினாலும் சரி, பாவப்பட்டு எனக்கு ஆறுதல் சொன்னாலும் சரி, இல்லைனா ஏதாச்சும் நல்லதாக பார்த்து ஐடியா கொடுத்தாலும் சரி, அதை நான் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறேன். இதை தான் நான் முன்னாடி யோசித்து வச்ச லைன். இது மட்டும் தான் எனக்கு மைண்டில் இருந்துச்சு. வேறு எதுவும் இல்லைங்க. தட்ஸ் இட். தேங்க்யூ ஸோ மச்.